Hello my dear students, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா part 7 video of class 10 electricity numerical book back exerciseல problem number 7 நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னன்னா நீங்கள் கிராஃப் போட்டு அந்த கிராஃப்ல இருந்து வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இட் வில் பி வெரி ஈஸி, பட் ஆனால் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இது கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பாருங்கள். அண்ட் மோரோவர் இதில் கிராஃப் நான் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், பிகாஸ் ஏன்னா என்னோட இந்த ரைட்டிங் டேப்லெட்டில் அவ்வளோ அக்யூரேட்டா என்னால கிராஃப் போட முடியுமா அப்படின்னு தெரியல. பட் எனிவே ஐம் ட்ரைங் மை பெஸ்ட். ஸோ இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா கிராஃப் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல இதை வந்து நம்ம கரண்ட்னு எடுத்துக்கலாம், அண்ட் இது வந்து பார்த்துட்டோம்னா வோல்டேஜ்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.5 ஒன்று கொடுத்துருக்காங்க. 1 2 ஓகே. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஏன்னா 0.5னா எல்லாத்தையும் 0.5ல எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதை வந்து லைக் ஒய் ஆக்சிஸை வந்து வோல்டேஜுக்கு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வோல்டேஜ்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்துட்டோம்னா நம்ம கரண்ட்டுன்னு இருக்கட்டும். ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு மொத்தமாக என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, லைக் 1.5 1.5 இது வந்து பார்த்துட்டோம்னா 2 2.5 3 3.5. கைஸ் இது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்குது. இந்த சென்ஸ் என்னன்னா இந்த வேல்யூக்கு என்னால் இங்கே வந்து இப்போதைக்கு என்னால் இதை வச்சு பிளாட் பண்ண முடியாது, பிகாஸ் ஏன்னா ஸ்கேல் அதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். பட் நானாக வந்து பார்த்துட்டோம்னா ஒரு வேல்யூ இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன், கான்செப்டை மட்டும் நான் சொல்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ தட் வில் பி வெரி ஈஸி. மேபி கரண்ட் வேணால் நம்மளுக்கு இப்படியே இருக்கட்டும், 0.5 1 2 3 4 இப்படி இருக்கட்டும். வோல்டேஜ் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நான் கம்மியாக எடுத்துக்கிறேன். ஸோ தட் வில் பி வெரி ஈஸி ஃபார் மீ டு கேல்குலேட். ஸோ இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு இங்கே வேண்டாம். ஸோ இதுக்கு பதிலாக வந்து பார்த்துட்டோம்னா என்ன வேல்யூஸ் எடுத்துக்கலாம்னா, லைக் 0.5ங்கிறப்போ 2 அண்ட் இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் 4, இதுக்கு 6 8 10 இப்படி வச்சுக்கலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருந்துச்சுன்னா நம்ம பிளாட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, அதுக்காக தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ 2 வோல்ட் 4 6 8 10 இருக்குன்னு வச்சுக்கலாம். கரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 0.5 1 நீங்கள் எடுத்துக்கலாம், 0.5 தனியாக போட்டுக்கலாம். 1 2 3 4 5 இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து பார்த்தோம்னா பிளாட் பண்ண போகிறோம். வேறு கலர்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.5 ஆம்பியர் கரண்ட்டுக்கு 0.5 இங்கே வருமா, 0.5 ஆம்பியர் கரண்ட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 வோல்ட். ஸோ இந்த இடத்துல வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் வந்து பார்த்துட்டோம்னா 4க்கு வந்து ஆன்சர் 1, 4க்கு வந்து பார்த்துட்டோம்னா ஆன்சர் 1 இங்கே வரும். அண்ட் நெக்ஸ்ட் 6க்கு வந்து பார்த்துட்டோம்னா எவ்வளோ கொடுத்துருக்கானுங்க, 6க்கு வந்து பார்த்துட்டோம்னா எக்ஸாக்ட்லி 2, 6க்கு எக்ஸாக்ட்லி 2 இங்கே வருமா, 6க்கு இந்த இடத்துல 2. அண்ட் 8க்கு வந்து 3 ஆம்பியர் கரண்ட் கொடுத்துருக்காங்க, இப்போ இங்கே வரும். அண்ட் 10க்கு வந்து பார்த்துட்டோம்னா 4 இந்த இடத்துல வரும். அப்போ இதை நான் வரைஞ்சேன் அப்படின்னு வச்சுக்காங்களேன், எனக்கு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரைங்ப்பா, இது ஸ்ட்ரெயிட் லைனாக தான்ப்பா இருக்கும். நான் இப்படி போட்டிருக்கேன் வேறு வழி இல்லாதனால. இப்படி எனக்கு இங்கே கிடைச்சிருக்கு. அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா வாட் வில் பி த ரெசிஸ்டன்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு 2 வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 வேல்யூ நான் எடுத்து போடுறேன், எப்படி கன்சிஸ்டண்ட்டாக வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து இந்த வேல்யூ எடுத்துக்கலாம், 2க்கு 0.5ன்னு சொன்னோம்ல, அது ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம. அதாவது வந்து பார்த்துட்டோம்னா இது வந்து R1 வச்சுக்கலாமா இந்த ரெசிஸ்டன்ஸை, இது R1 இது R2 R3 R4 R5 இப்படி இருக்குல்ல. இதில் வந்து பார்த்துட்டோம்னா நான் R1 கண்டுபிடிக்கிறேன். ஸோ R1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் R is equal to என்ன போடுவீங்க நீங்கள், R is equal to V divided by I, V divided by I. ஸோ அந்த ஃபார்முலாவில் இங்கே நான் போட்டேன்னா R1 கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன வரும், V வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 divided by 0.5 எனக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஆன்சர் என்ன, 4 ohmனு கிடைக்கும். அதே மாதிரி R2 கண்டுபிடிக்கலாம், R2க்கு அதே தான், V divided by I. V வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு இருக்குது, 4 இருக்குது. கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா 1 ஆம்பியர் கரண்ட், ஸோ வந்து பார்த்துட்டோம்னா 4 ohm. நெக்ஸ்ட் R3 வந்து பார்த்துட்டிங்கன்னா V divided by I is equal to எவ்வளோ வரும்,
இங்கே எவ்வளவு இருக்கு, இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா 6 இருக்கா, V வந்து பார்த்துட்டோம்னா 6 டிவைடட் பை I வந்து பார்த்துட்டிங்கன்னா V 6 இருக்கிறப்ப I வந்து பார்த்துட்டோம்னா 2 which is like 3 ampere. and next வந்து பார்த்துட்டிங்கன்னா R4 இருந்துச்சுன்னா V divided by I is equal to எனக்கு இந்த இடத்துல 8 divided by 3 ன்னு வரும் which is nothing but 2 point somethingல கிடைக்கும். ஸோ இது ஆக்சுவலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே மாதிரி வரணும். இப்போ நான் வேல்யூ நானாக ஒன்று எடுத்து போட்டனால உங்களுக்கு கிராஃபும் வந்து பார்த்துட்டே இப்படி வந்திருக்கு. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த கிராஃப் வந்து பார்த்தோம்னா இப்படி லீனியர் கிராஃபாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இதோட எல்லா ஆன்சருமே சேமாக தான் இருக்கணும். விச் மீன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே R1 R2 R3 எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சேமாக தான் இருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு முன்னாடி வச்சு அந்த வேல்யூ வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். வேணா அதை வேணாலும் நான் செக் பண்ணிடுறேன். நம்ம கிராஃப் போட முடியல, பட் ஆனால் வேல்யூ மட்டும் போடுறதுக்கு செக் பண்ணலாம். R1 is equal to நம்மளுக்கு என்னப்பா வருது, V வந்து பார்த்துட்டோம்னா 1.6 டிவைடட் பை 0.5. இதுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். R2 is equal to 3.4 டிவைடட் பை 1 இருக்கும். இதுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். R3 is equal to 6.7 divided by 2 and R4 is equal to 10.2 divided by 3 and R5 is equal to 13.2 divided by 4. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். நான் பற்றி கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் ஏதாச்சும் சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா இது பண்ணுறதுக்காக. ஸோ 1.6 டிவைடட் பை 0.5. ஸோ போடுறப்ப எனக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3.2 வருது. இதே அடுத்ததுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு 3.4. ஓகே, மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் வந்துருச்சு. இதுக்கு நான் போட்டேன்னா எனக்கு எவ்வளோ வரும், 3.3 வருமா, கரெக்ட், 3.3 சம்திங்கில் வரும். இதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா 3.4 வரும். அண்ட் இதுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 × 12 3.3 வருது. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல லீனியர் கிராஃப் தான் இது எல்லாத்துக்கும் வேல்யூ வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 ஆவரேஜ் என்னவா இருக்கும், 3.3 இல்லை 4 இருக்கும். ஓகேவா. ஸோ இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கிராஃபிக்கல் ப்ராப்ளமோட கான்செப்ட். இது எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வெரி ஈஸி. ஜஸ்ட் பிளாட் பண்ணிட்டு அவன் எந்தெந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றானோ அதை போடுங்க. எதுவுமே சொல்லாட்டி ஜஸ்ட் நீங்க ரேண்டமா ஒரு 3 வேல்யூ எடுத்துட்டு எல்லாமே ஈக்குவலா இருக்கு, therefore it is a linear graph. So voltage is directly proportional to current அப்படின்னு நீங்க வந்து பார்த்துட்டோம்னா போட்டுக்கலாம். ஓகே, so let's move on to the next problem. ஸோ இதில் பார்த்துட்டு இது ரொம்ப குட்டி ப்ராப்ளம்ப்பா. ஒரே இடத்துல தப்பு பண்ணுவீங்க, அதை செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ப்ராப்ளம். மற்றபடி இது ரொம்ப ஈஸியானது. என்னன்னா ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க, அது கனெக்ட் பண்ண அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் 12 வோல்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் வந்து 2.5 மில்லி ஆம்பியர் கரண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ வாட் வில் பி த ரெசிஸ்டன்ஸ்? ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவீங்கிறத நான் பண்ணி காமிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் நான். ஸோ ஆர் கேட்டாங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை ஐ அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 12 டிவைடட் பை 2.5 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதை டிவைட் பண்ணி ஆன்சர் போட்டோம்னா எவ்வளோ வருது, லைக் 12 டிவைடட் பை 2.5 அப்படின்னு போட்டுட்டு 4.8 ஓம் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு போயிடுவீங்க. கரெக்டா? இதைத்தான் நீங்கள் பண்ணுவீங்க. இது தப்பு. ஏன் அப்படின்னா இங்கே கரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.5 மில்லி ஆம்பையரில் கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் மில்லியை வெறும் ஆம்பையராக மாற்றணும் அப்படின்னா இன்டூ 10 to the power, முன்னாடியே சொல்லியிருக்கேன் மில்லி அப்படின்னாலே 10 to the power -3 அப்படின்ட்டு. இப்போ இதை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் போடணும். ஓகேவா. இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா R is equal to V divided by I போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், V வந்து பார்த்துட்டிங்கன்னா 12 வோல்ட் டிவைடட் பை 2.5 இன்டூ 10 to the power -3. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 4.8 அதே தான் கிடைக்கும். இந்த 10 to the power -3 மேலே போச்சுன்னா 10 to the power +3 ஓம். ஸோ இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். இதை நீங்கள் கன்ஃபார்மாக போட மாட்டீங்க, அதனால மொத்த ப்ராப்ளமும் தப்பு தான் ஆகும். ஸோ மில்லியை வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வெறும் ஆம்பையராக மாற்றணும். ஓகேவா. ஸோ இதுதான் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும்னு நான் சொன்னது. ஓகேப்பா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரி, அதை வந்து பார்த்துட்டோம்னா சீரீஸில் 2-3 ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 0.2 ஓம் ஒரு ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் 0.3, அதுக்கப்புறம் 0.4, அதுக்கப்புறம் 0.5 அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா 12 ஓம் ரெசிஸ்டர் கொடுத்துருக்கானுங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 9 வோல்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெருசாக தான் போட்டேன். ஸோ இதை வந்து பார்த்துட்டோம்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரியில் வந்து பார்த்துட்டோம்னா
கனெக்ட் பண்ணியிருக்காங்க. R1 is equal to 0.2 ohm and R2 is equal to 0.3 ohm and R3 is equal to 0.4 ohm, R4 is equal to 0.5 and R5 is equal to 12 ohm. அவன் கொஸ்டின் கேட்கறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, how much current would flow through 12 ohm resistance? 12 ohm ரெசிஸ்டர் வழியே எவ்வளவு கரண்ட் போகும்னு கேட்கறான். இது பெரிய விஷயம் எல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. இதுல வந்து பார்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் சம் போட்டுறேன் பாருங்க. RS கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? R1 plus R2 plus R3 plus R4 plus R5. ஸோ இதை நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 0.2 plus 0.3 plus 0.4 plus 0.5 plus ஒரு 12 இருக்கா? அப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா இந்த ரெண்டையும் பண்ணோம்னா 0.5, இது ஒரு 0.5 1 ஆயிரும் 13. அப்போ 13.4 வருமா? 13.4 ohm. Total resistance is 13.4 ohm. இதை வச்சு கரண்ட் கண்டுபிடிக்கலாமா? I is equal to V divided by RS. அப்போ V எவ்வளவு? 9 divided by 13.4. So therefore I is equal to, எனக்கு வேல்யூ எவ்வளவு கிடைக்குது? 9 divided by 13.4. நான் போட்டேன்னா like 0.67. 0.67 ஆம்பியர் கரண்ட் கிடைக்குது. ஆனா கொஸ்டின்ல அவன் என்ன கேட்கறான்? இத்தனை ரெசிஸ்டர் இருக்கு, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு இந்த 12 ஓம் ரெசிஸ்டருக்கு எவ்வளவு கரண்ட் போகும்னு சொல்லி கேட்கறான். தெரியும் நீங்க வந்து பார்த்தோம்னா வேணும்னே தப்பு பண்ண வைக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணுவானுங்கன்ட்டு. ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இங்க வேணும்னே வந்து பார்த்துட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் இதை கேட்கறான். இந்த 12 ஓம் ரெசிஸ்டருக்கு எவ்வளவு கரண்ட் போகும்னு கேட்கறான். இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சீரீஸ் கனெக்ஷன்ல ஒரே கரண்ட் தானே எல்லா ரெசிஸ்டர் வழியாவும் போகும். அப்போ இதுல நீங்க பெருசா வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. 0.6 ஆம்பியர் கரண்ட் தான் R1 R2 R3 R4 R5 எந்த மாற்றமும் இல்லாம எந்த சேஞ்சும் இல்லாம ஒரே கரண்ட் தான் இது எல்லாத்து வழியாவும் போகும். பட் ஆனா அவன் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கலாம் தெரியுமா? இது நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் போடுறேன். What will be the potential difference across 12 ஓம் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அதாவது இந்த 9 வோல்ட் வந்து பாத்தீங்கன்னா 12 ஓமுக்கு எப்படி பிரியும்? அதுவும்னா நம்மளுக்கு மாறும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, சீரீஸ்ல வந்து கரண்ட் சேமா இருக்கும், பொட்டன்ஷியல் வந்து பார்த்துட்டோம்னா டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இப்படி போடுறப்போ இந்த V5 என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதை கேட்டாங்க. இதை V1 V2 V3 நீங்க எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் அதை வச்சுட்டு நான் V5 மட்டும் போடுற மாதிரி நான் காமிக்கிறேன். ஸோ V5 போட்ட V is equal to என்ன போட்டுக்கலாம்? V is equal to IR போட்டுக்கலாமா? IR5 இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஏன்னா கரண்ட் மாற போறது கிடையாது, அதனால I. R5 னா R5க்கு என்ன வருதோ அந்த வேல்யூ. அப்ப I வந்து பார்த்துட்டீங்கன்னா 0.67 இன்டூ R5 வந்து 12 ஓம் ரெசிஸ்டர். அப்ப இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணனா எவ்வளவு வோல்டேஜ் பிடிக்குதுன்னு பாருங்களேன். 0.67 இன்டூ எனக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா 12 நான் போட்டேன்னா 8.04 8.04 வோல்ட். அப்போ 9 வோல்ட்ல 8.04 வோல்ட் யார் கன்சியூம் பண்ணிக்கிறா? கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டோம்னா 12 ஓமே கன்சியூம் பண்ணிக்குது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த எவ்வளவு இருக்கும்? 0.6 இருக்கும் பாத்தீங்களா? அந்த இதைத்தான் வந்து யாருக்கு பிரிச்சு கொடுக்கணும்? நம்ம R1 R2 R3 R4க்கு பிரிச்சு கொடுக்கணும். ஓகேவா? ரொம்ப மைன்யூட் அமௌண்ட் தான், மத்தவங்க எல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. வேணா ஒண்ணு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லைக் R4க்கு எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். V5 கண்டுபிடிக்கலாம். V5 ஸோ V4 நான் போட்டேன்னா எனக்கு என்ன வரும்? I இன்டூ R4ன்னு வருமா? I எவ்வளவு? மாறப்போறது கிடையாது, 0.67. இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.5 கொடுத்துருக்காங்க. அப்ப இதை போட்டோம்னா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இந்த இடத்துல லைக் எவ்வளவு? 0.67 இன்டூ 0.5. ஸோ இதை நான் போட்டேன்னா 0.33. நான் சொன்னேன்ல ரொம்ப கம்மியானதுதான் நீ அடுத்தது எல்லாமே வர ஆரம்பிக்கும். பாருங்க. அப்போ இப்ப எவ்வளவு வந்திருக்கு? 8.7 தான் வந்திருக்கு. இன்னி மிச்சம் இந்த 3 இதுக்கும் பிரிக்கிறப்ப இன்னி அது ரொம்ப கம்மியானது தான் எடுக்கும். அப்ப எப்பவுமே நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப எந்த ரெசிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ அதிகமா இருக்கோ, ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கோ, அது வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமா கன்சியூம் பண்ணும். யாருக்கு ரொம்ப கம்மியா இருக்கோ அவங்க வந்து ரொம்ப கம்மியான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. ஓகேவா? இது ப்ராப்ளம் நம்பர் 11. இது நம்ம எக்ஸசைஸ் இது உள்ளுக்குள்ள புக் இன்சைட்ல போடுறப்ப இதே மாதிரி ப்ராப்ளம் ஒன்று பார்த்துருக்கோம். அதாவது இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எங்கிட்ட மொத்தமா 3 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. 3 ரெசிஸ்டருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. 3மே வந்து பார்த்துட்டீங்கன்னா
6 ohm ரெசிஸ்டர். இதை எப்படி நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 9 and 4 கிடைக்கும். இந்த காம்பினேஷனை நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். சரி, ஓகே, ஒன்னொன்னா செக் பண்ணி பார்க்கலாம். காம்பினேஷன் நம்பர் 1, காம்பினேஷன் நம்பர் 1 எல்லாத்தையும் சீரீஸ்ல போட்டு பார்க்கலாம். பாருங்க, மூணையும் வந்து பார்த்துட்டோம்னா நான் சீரீஸ்ல கனெக்ட் பண்றேன். ஸோ சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்துட்டோம்னா R1, R2, R3. அப்ப எனக்கு RS ஓட ஆன்சர் என்ன வரும்? R1 plus R2 plus R3. So 6 plus 6 plus 6 வருமா? So which is nothing but 18 ohm. நம்மளுக்கு இங்க 18 கிடைக்குதா? இல்ல. அதனால கன்ஃபார்மா இந்த காம்பினேஷன் கிடையாது. அடுத்த காம்பினேஷன் போலாம். C2 parallel கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். மூணையுமே parallel கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மூணு ரெசிஸ்டருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா parallel நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மூணு ரெசிஸ்டருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் parallel கனெக்ட் பண்ணியிருக்கேன். R1, R2, R3 வேல்யூ எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா 6 தான். அப்போ எனக்கு இதில் போச்சுன்னா 1 divided by RP is equal to 1 divided by R1 plus 1 divided by R2 plus 1 divided by R3. இதில் நான் போட்டேன்னா 1 divided by 6 plus 1 by 6 plus 1 by 6 which is equal to 3 divided by 6. இது வந்து பார்த்துட்டோம்னா 1 divided by RP. So RP is equal to 6 divided by 3, 2 ohm கிடைக்கும். இந்த ஆன்சர் நம்ம கிட்ட இருக்கா? இதுவும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 9 கிடைக்குமா இல்லை 4 கிடைக்குமான்னு கேட்டிருக்கான். ஸோ இந்த காம்பினேஷனும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கிடையாது. ஸோ அடுத்த காம்பினேஷன் நம்ம போகலாம். இடம் பார்த்தா அதனால நான் அழிச்சிட்டு போகிறேன். இல்லாட்டி இது கூட இங்கே ட்ரை பண்ணலாம். C3 இங்கே நான் போடுறேன். அடுத்த காம்பினேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் 2 வந்து parallel, அதுக்கு சீரீஸ் 1 இப்படி போடலாம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா R1, R2, R3 பா. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த காம்பினேஷனுக்கு போட்டுக்கலாம். 1 divided by RP is equal to இந்த parallelக்கு மட்டும், இந்த ரெண்டு parallel இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் நம்ம வேல்யூ போடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 1 by 6 plus 1 by 6 which is nothing but 2 divided by 6. ஸோ இதுக்கு நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்போ RP is equal to 6 divided by 2 which is nothing but 3 எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ சர்க்கியூட் டயக்ராம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு மாறிடுச்சு. அதை நான் இங்கே அழைச்சிட்டு போடுறேன். ஒரு வழி இல்லை, எனக்கு இப்போ கேப் இல்லை. ஸோ இதே சர்க்கியூட் டயக்ராம், சேம் சர்க்கியூட் டயக்ராம் எனக்கு இப்போ எப்படி மாறிடுச்சு பாருங்க. இதே சர்க்கியூட் டயக்ராம் எப்படி நான் மாத்திட்டேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்படி எனக்கு மாறிடுச்சு. ஏன்னா இதுதானே எனக்கு எவ்வளவு ஆயிடுச்சு? 3 ஆயிடுச்சு இல்ல. அப்ப இது RP is equal to 3 ohmனு வச்சுக்கலாமா? இது ஆல்ரெடி எங்கிட்ட R3 இருக்கு, 6 ohm இருக்கு. இப்போ இந்த ரெண்டும் பார்க்கறதுக்கு என்ன காம்பினேஷன்ல இருக்கு? இது ரெண்டுமே பார்க்கறதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா சீரிஸ் காம்பினேஷன்ல இருக்கா? அப்ப RS is equal to நீங்க எப்படி போட்டுக்கலாம்? RP plus R3. அப்ப ஆன்சர் எனக்கு என்ன? 3 plus 6 which is nothing but 9 ohm. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா ஆன்சர். இந்த 9 ohm நம்ம கிட்ட இருக்கா? இருக்கு. ஸோ therefore 9 ohm வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4 ohm வரதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எந்த காம்பினேஷன்ல போட்டாலும் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 வரதுக்கு சான்சஸ் ஆர் வெரி லெஸ். ஸோ அதனால 4 ohm இங்கே கிடையாது. 9 ohm தான் கொண்டு வர முடியும். 4 ohm வந்து எந்த காம்பினேஷன்ல போட்டாலும் வராது அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். ஐ திங்க் யூ ஆர் கிளியர் வித் திஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா செவரல் எலக்ட்ரிக்கல் பல்ப்ஸ் டிசைன் டு பி யூஸ்ட் ஆன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 220 வோல்ட். நிறைய பல்ப்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் 220 வோல்ட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் வோல்ட் பவர் சப்ளைல. ஒரு பல்போட ரேட்டிங்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 வாட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி என்னால் எத்தனை பல்ப்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா பேரலல்ல கனெக்ட் பண்ண முடியும் across the 2 wires of 220 volt. So if the maximum allowed current is 5 ampere கொடுத்துட்டாங்க. இது வழியே போகக்கூடிய மேக்ஸிமம், அதாவது டோட்டல் கரண்ட், மேக்ஸிமம் கரண்டே வந்து பார்த்துட்டீங்கன்னா 5 ampere தான். அப்போ என்னால எத்தனை பல்ப்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் டயக்ராம் இந்த இடத்துல நான் போட்டுறேன். லைக் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா பல்ப், நிறைய பல்ப்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்படியே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாத்தையும் பேரலல்ல தான் கனெக்ட் பண்ணணும். எவ்வளவு வோல்ட்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க? இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா எவ்வளவு வோல்ட்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க? 220 வோல்ட் பவர் சப்ளைல தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மேக்ஸிமம் கரண்ட் அலௌடே வந்து பார்த்துட்டீங்கன்னா 5 ஆம்பியர் கரண்ட் தான் கொடுக்கணும். அப்போ என்னால் இந்த மாதிரி எத்தனை பல்பு கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன்.
ஓகேப்பா, இப்போ உங்களுக்கு நான் சர்க்யூட் டயக்ராம் போட்டேன். இந்த கொஸ்டின் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க ரொம்ப தெளிவா கவனிக்கணும். ஒரு ஸ்டெப்பையும் ரொம்ப தெளிவா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கலாம்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்மளா எடுத்துக்கலாம். இங்க என்ன குடுத்துட்டாங்கன்னா, ஒரு பல்போட பவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா 10 வாட்ஸ்ன்னு சொல்லி குடுத்துட்டானுங்க. அப்போ ஒரு பல்போட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. என்கிட்ட எத்தனை பல்புன்னு எனக்கு தெரியாது. R1, R2, R3 நிறைய இருக்குது பல்பு. அந்த ஒரு பல்போட ரெசிஸ்டன்ஸ் வந்து Rன்னு நம்மளா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ R1 ஏன்னா எல்லா பல்பும் ஒரே பவர் தானே. அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும் R3. அப்ப என்கிட்ட எத்தனை பல்பு இருந்தாலும் அந்த எல்லா பல்போட ரெசிஸ்டன்ஸும் Rனே நம்ம வச்சுக்கலாம். Rனே நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இந்த இடத்துல இந்த பல்பை வந்து பார்த்துட்டோம்னா இந்த R கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இந்த R கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பல்போட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்துட்டீங்கன்னா லைக் R is equal to V divided by I. கரெக்டா? ஸோ R is equal to V divided by I போட்டீங்கன்னா V எவ்வளவு 220 divided by I வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 5 ஆம்பியர் வந்து பார்த்துட்டோம்னா கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம் R is equal to 220 divided by 5 நம்மளுக்கு இங்க வருமா? ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா சாரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பவர்ல இருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ தட் இல் பி வெரி ஈஸி. பவர்ல இருந்து ஏன்னா பவர் தான் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்களே. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன P is equal to VI. ஓகேவா? சோ இதுல இருந்து ரெசிஸ்டன்ஸ் வேணும். ரெசிஸ்டன்ஸ் வேணா ஐக்கு பதிலா நான் மாத்தி எழுதணும்ல. I is equal to நீங்க என்ன போட்டுக்கலாம்? I is equal to V by R போடலாமா? அப்ப P is equal to இந்த இடத்துல நீங்க V by R போட்டா என்ன ஆகும்? V square divided by R வருமா? எனக்கு தேவை R தானே. R is equal to V square divided by P. V square னா என்னது? 220 the whole square divided by power வந்து பார்த்துட்டீங்கன்னா 10 watts ஒரு பல்போடது. So which is nothing but நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? So 220 the whole square 220 into 220 நான் போட்டேன்னா 48,400 10 ஆல டிவைட் பண்ணோம்னா 4840 ஓம்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பல்போட ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஒரு பல்போட ரெசிஸ்டன்ஸ் நம்ம இப்ப கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்ததுல இதுலயே இன்னொரு பார்ட்டுப்பா. இது எனக்கு அதனாலதான் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். ஸோ 1 டிவைடட் பை RP. ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து பார்த்துட்டோம்னா எப்படி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் எல்லா பல்பையுமே பேரலல்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு என்ன வரும் 1 டிவைடட் பை R1 பிளஸ் 1 டிவைடட் பை R2 பிளஸ் அப்படியே எனக்கு எப்படி போகும் 1 டிவைடட் பை RN வரைக்கும் எனக்கு போகும். கரெக்டா? அப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இங்க என்ன பண்ணிக்கலாம் 1 டிவைடட் பை RP is equal to எனக்கு இங்க வேல்யூ என்ன வரும் இது எத்தனை டைம்ஸ் போகும் 1 1 1 இப்படியே போயிட்டு இருக்காது. இதுவும் மேலேயும் n டைம்ஸ் தானே போகும். கரெக்டா? n டைம்ஸ் தானே போகும். அப்ப நீங்க இது எல்லாத்தையும் பண்றப்ப R1 R2 R3 எல்லாத்தோட வேல்யூமே என்னது எல்லாத்தோட வேல்யூமே வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு பாருங்க 1 plus 1 plus இப்படியே எனக்கு போயிட்டே இருக்கும் n டைம்ஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா R1 R2 R3 டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் சேம் தானே 4840. அப்போ 1 plus 1 plus 1 n எனக்கு என்ன கிடைக்கும் n divided by 4840 கிடைக்கும். எனக்கு தேவை வெறும் RP தானே. ஸோ RP is equal to எனக்கு ஆன்சர் இந்த இடத்துல என்னப்பா வரும் 4840 டிவைடட் பை n இருக்கும். கரெக்டா? இப்போ நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா RP கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நீங்க இது என்ன பண்ணணும்னு பார்த்துட்டீங்கன்னா லைக் ஓம்ஸ் லால கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம் நம்ம இந்த இதை. ஸோ இதை ஓம்ஸ் லால போடலாம். ஓம்ஸ் லால போட்டா என்ன கிடைக்கும் V is equal to என்ன போடுவீங்க IRன்னு போடுவீங்களா? இந்த இடத்துல RPங்கிறத நம்ம போடணும். இந்த இடத்துல நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்ப இங்க என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா V is equal to நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா கண்டுபிடிக்கிறப்ப என்ன வரும் V வந்து பார்த்துட்டோம்னா 220 I வந்து பார்த்துட்டீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க 5 into RP எவ்வளவு கொடுத்துருக்காங்க 4840 divided by n இருக்கா? இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆயிரும் 220n is equal to இது வந்து பார்த்துட்டோம்னா நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்குமா? ஸோ 5 into 4840 இப்படி இருக்கும். ஸோ எனக்கு தேவை n. ஸோ n is equal to 5 into 4840 divided by என்ன கிடைக்கும் 220. அப்ப இந்த இதை நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ இங்க நான் இதை நான் டிவைட் பண்ணேன்னா லைக் 5 into 4840 whole divided by 220 போட்டோம்னா 110. ஸோ 110 bulbs என்னால மேக்ஸிமம் இந்த இதுல கனெக்ட் பண்ண முடியும். 110 bulbs வந்து பார்த்துட்டோம்னா பேரலல்ல 220 வோல்ட் பவர் சப்ளைல என்னால வந்து பார்த்துட்டோம்னா கனெக்ட் பண்ண முடியும் வித் மேக்ஸிமம் கரண்டா 5 ஆம்பியர். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்
பல்போட பவர்ல இருந்து ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க. பல்போட பவர்ல இருந்து ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்துட்டீங்கன்னா கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ அந்த பவர்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எல்லா பல்பும் ஒரே பவர் தான், எல்லா பல்புக்கும் ஒரே பவர், ஈச் பல்போட பவரும் 10 வாட்ஸ். அப்போ எல்லா பல்புக்கும் ரெசிஸ்டன்ஸும் சேமா தான் இருக்கணும். அப்ப R1 R2 R3 எல்லாத்துக்கும் Rனே நம்ம வச்சுக்கலாம். அப்ப அந்த R நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சுட்டோம்ல, ஆல்ரெடி நம்மளுக்கு பேரலலுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், அதை போட்டு நீங்க n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். இந்த ப்ராப்ளம் வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் முக்கியமானது, கொஞ்சம் தெளிவா பாத்துக்கலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்க. இங்க என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஓவன் வந்து பார்த்துட்டோம்னா 220 வோல்ட் பவர் சப்ளைல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள வந்து ரெண்டு காயில் இருக்கு, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் காயில் இருக்கு. ரெண்டு காயிலோட ரெசிஸ்டன்ஸுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா 24 ஓம் சேம் தான். ஓகேவா? which may be used separately in series. நம்ம வந்து பார்த்துட்டோம்னா சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்ல பேரலல்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்றப்போ வாட் ஆர் த கரண்ட் இன் த 3 கேசஸ்ன்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது தனியா இருக்கிறப்போ இது கரண்ட் எவ்வளவு கன்சியூம் பண்ணும், உள்ளுக்குள்ள வந்து பார்த்துட்டோம்னா சீரீஸ்ல இருக்கிறப்போ பேரலல் இருக்கிறப்போ. இது உங்களுக்கு நான் வரைஞ்சு காமிச்சாதான் புரியும், கொஞ்சம் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா என்கிட்ட ஒரு பெரிய எலக்ட்ரிக் ஓவன் இருக்கு. இந்த ஓவனுக்குள்ள வந்து பார்த்துட்டோம்னா ரெண்டு காயில் இருக்குன்னு சொல்லிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காயிலுக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஒரு காயிலோட ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இப்ப நான் வச்சு போடுறேன். இது வந்து பார்த்துட்டோம்னா O1 பா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய காயில் வந்து பார்த்துட்டோம்னா R1 வந்து 24 ஓம்னு வச்சுக்கலாம். தனியா இருக்கிறப்ப இது வழியா எவ்வளவு கரண்ட் போகும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது எவ்வளவு பவர் சப்ளைல கனெக்ட் பண்ணியிருக்கேன், V is equal to 220 வோல்ட்ல வந்து பார்த்துட்டோம்னா நான் வந்து பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். இது வந்து I. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வேல்யூ போடுறது இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, I is equal to V divided by R. V வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு என்ன வரும், 220 divided by R வந்து பார்த்துட்டீங்கன்னா 24. அப்ப இந்த ரெண்டும் போடுறப்ப உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 220 divided by 24. நான் போட்டேன்னா 9.1 ஆம்பியர் கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா இது கன்சியூம் பண்ணது. அதாவது ஒரே ஒரு காயில நான் யூஸ் பண்றப்போ. ஓகே, இப்போ அடுத்த கண்டிஷனுக்கு போலாம். சீரீஸ்ல ரெண்டையும் போட்டு பாருங்க, அதே ஓவனுக்குள்ளேயே வச்சு. இப்போ என்ன பண்றேன்னா எங்கிட்ட வந்து பார்த்துட்டோம்னா அதே ஓவன் தான்ப்பா, அந்த ஓவன் தான் எங்கிட்ட இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ரெண்டு காயிலையுமே நான் யூஸ் பண்றேன் சீரீஸ்ல. பாருங்க, ரெண்டு காயிலையுமே நான் யூஸ் பண்றேன் சீரீஸ்ல. இப்போ வந்து பார்த்துட்டோம்னா இது எவ்வளவு கரண்ட் கன்சியூம் பண்ணும் அதே ஓவன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா R1ம் 24 தான், R2ம் வந்து பார்த்துட்டீங்கன்னா 24 தான். அப்போ வாட் வில் பி த டோட்டல் கரண்ட் கன்சியூம்டு பை த ஓவன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு RS is equal to R1 plus R2 which is nothing but 24 plus 24 that is equal to 48 ohmனு உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து RS. So therefore I is equal to V divided by R னு போட்டுக்கலாம். So 220 volt divided by 48 னு போடலாம். So நம்ம இதுல போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்க எவ்வளவு கிடைக்கும், 220 divided by 48. So 4.5. ஸோ நம்மளுக்கு இங்கே எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 4.5 வோல்ட் வந்து 5 ஆம்பியர் கரண்ட் வந்து பார்த்தோன்னா, அப்போ சீரீஸில் போடுறப்ப எனக்கு கரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகுது. சரி, அதே ஓவனுக்குள்ள அந்த ரெண்டு காயிலையும் கழட்டிட்டு பேரலல்ல மாட்டலாம். இதே ஓவன் தான்ப்பா, சேம் ஓவன் தான். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் பேரலல்ல கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ இதெல்லாம் டயக்ராம் எல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க புக்கில், அதனால தான் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்னொன்றுக்கும் நான் வந்து டயக்ராம் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ R1 R2 ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 24 தான். 220 வோல்ட்ல வந்து பார்த்துட்டோம்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே எனக்கு கரண்ட் எவ்வளவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும், RP is equal to 1 divided by R1 plus 1 divided by R2 which is nothing but 1 divided by 24 plus 1 divided by 24. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 divided by RP is equal to 2 divided by 24 which is nothing but 1 divided by 12. அப்போ RP is equal to எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 12 ஓம். 12 ஓம் கிடைச்சிருச்சு. அப்போ இதுல இருந்து கரண்ட் கண்டுபிடிக்கணும்ல, ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுல இருந்து கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டீங்கன்னா I is equal to V divided by R. V வந்து பார்த்துட்டீங்கன்னா 220 divided by 12. அப்போ போடுறப்ப என்ன கிடைக்கும், 220 divided by 12 நான் போட்டேன்னா எனக்கு 18.3 எவ்வளோ கிடைக்குது, 18.3 ஆம்பியர் கரண்ட் கன்சப்ஷன் ஆகுது. அப்ப இந்த மூணு காம்பினேஷன்ல எனக்கு யாரு அதிகமான கரண்ட்டை கன்சியூம் பண்றாங்கன்னா பேரலல்ல கனெக்ட் பண்றப்போ தான் இது என்ன சொல்றது, கரண்ட் கன்சப்ஷன் வந்து அதிகமா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா கம்மியா இருக்கு, அதனால கரண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதுக்குள்ள நிறையவே எனக்கு உள்ள போக ஆரம்பிக்கும்.
இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா செகண்ட் கேஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா இருக்கிறதே வச்சு பயங்கர சீரீஸ்ல கனெக்ட் பண்றப்போ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். ஆனா கரண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா கரண்ட் கம்மி தான் ஆகணும். அப்ப இந்த இடத்துல கரண்ட் நிறைய வந்து பார்த்துட்டீங்கன்னா வேஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கறனால எல்லா கரண்ட்டையும் தடுக்குது. வெறும் 4.5 ஆம்பியர் கரண்ட் தான் எனக்கு உள்ளுக்குள்ள வந்து பார்த்துட்டோம்னா அலோவ் பண்ணுது. ஸோ ஐ திங்க் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் 14. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எங்கிட்ட வந்து பார்த்துட்டோம்னா ஒரு 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. சாரி, ஒரு 2 காம்பினேஷன் கொடுத்துருக்கானுங்க. சப்டிவிஷன் நம்பர் 1 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு 1 ஓம் ரெசிஸ்டர் அண்ட் 2 ஓம் ரெசிஸ்டர் இதை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் கனெக்டட் டு அ 6 வோல்ட். It is connected to a 6 volt battery. கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எவ்வளோ போகுதுன்னு எனக்கு இங்கே தெரியல. R1 வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு பார்த்துட்டீங்கன்னா 1 ஓம். R2 வந்து பார்த்துட்டீங்கன்னா 2 ஓம் கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க. சேம் 2 இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த ரெண்டுமே பேரலல்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா R1, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா R2ன்னு வச்சுக்கலாம். பேரலல்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. டு அ சேம் இதுதான். லைக் இது வந்து 4 வோல்ட் பேட்டரி. சாரி, இது வந்து 4 வோல்ட் பேட்டரியில கனெக்ட் பண்ணியிருக்காங்க. R1 வந்து பார்த்துட்டீங்கன்னா 12 ஓம். R2 வந்து பார்த்துட்டீங்கன்னா 2 ஓம். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இங்க இந்த 2 ஓம் இருக்குல்ல, இதோட பவர் எப்படி இருக்கும்? அதே மாதிரி இங்க ஒரு 2 ஓம் இருக்குல்ல, இதோட பவர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி தான். நீங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதுல கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம்? ஆர்எஸ் கண்டுபிடிக்கலாமா? RS is equal to R1 plus R2, which is nothing but 1 plus 2 that is equal to 3 ohm அப்படின்னு எனக்கு இருக்கும். ஸோ இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? P இருக்கு, எல்லாமே இருக்கு. பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? P is equal to VI. ஆனா V டைரக்டா போட முடியாது. ஏன்னா நம்மளுக்கு 2 V வேணும்ல. இதுக்கு தனியா V வேணும், இதுக்கு தனியா V வேணும். அதாவது V1 V2 எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்ப நம்ம அதையும் இங்க கண்டுபிடிச்சுதாங்கன்னா வேற வழி இல்லை. அப்ப V1 எப்படி கண்டுபிடிக்கலாம்? V is equal to IR. அப்ப இந்த இடத்துல IR1 போட்டுக்கலாமா? கரண்ட் எப்படியும் வந்து பார்த்தோம்னா சேமா தான் இருக்கும். அப்ப கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா இங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். பாருங்க எத்தனை சின்ன ப்ராப்ளம் தான். பட் ஆனா எத்தனை கண்டுபிடிக்கிறது இருக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்க. I is equal to V divided by R. இந்த இடத்துல RS. V எவ்வளோப்பா? 6. RS எவ்வளோப்பா? 3. that is equal to 2 ampere. அப்ப இது மொத்தமா எத்தனை கரண்ட் போகுது? 2 ampere கரண்ட். ஏன்னா சேம் கரண்ட் சீரிஸ்ல எப்பவுமே சேம் கரண்ட் தானே போகும் R1 R2 வழி. அதனால அது ப்ராப்ளம் இல்லை. அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம்? கரண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா 2 ampere into R1 வந்து பார்த்துட்டோம்னா 1. so which is nothing but 2 volt. அப்போ இது எவ்வளவு 6 வோல்ட் பேட்டரியில R1 எவ்வளவு வோல்ட்டை கன்சியூம் பண்ணிக்கிறது? 2 வோல்ட். அப்ப மிச்சம் இருக்கிறது 4 தானே. அது வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். V2 is equal to IR2. I வந்து பார்த்துட்டோம்னா 2, R2 வந்து பார்த்துட்டீங்கன்னா 2 which is nothing but 4 volt. இப்போ செக் பண்ணி பாருங்க. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் வருதா? ஓகே, இது போட்டாச்சு. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். என்ன கேட்குறான்? இந்த 2 வோல்ட்டுக்கு மட்டும் பவர் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறான். ஸோ இந்த 2 வோல்ட்டுக்கு மட்டும் பவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா V2I போடணுமா? P is equal to VI. நம்மளுக்கு இதுக்கு வந்து என்னது? வோல்டேஜ் வந்து V2 தானே. அப்போ V2 நம்மளுக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கானுங்க? V2 வந்து பார்த்துட்டீங்கன்னா 4 வோல்ட்டு. கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா 2, that is nothing but 8 watts. அப்போ இது எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணுது? 8 watts பவரை வந்து பார்த்துட்டோம்னா இந்த 2 ஓம் ரெசிஸ்டர் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணி இருக்கிறப்ப இது பண்ணுது. அதே 2 ஓம் ரெசிஸ்டர் பேரலல்ல கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்னு பார்க்கலாம். அதுக்கும் இந்த இது எல்லாமே நீங்க கண்டுபிடிக்கணும். ரைட் ஃப்ரம் பிகினிங்ல இருந்து எல்லாம் கண்டுபிடிக்கணும். 1 divided by RP is equal to 1 divided by R1 plus 1 divided by R2. அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? 1 divided by 12 plus 1 by 2ன்னு வரும். அப்ப இதுக்கு நான் LCM எடுத்தா எனக்கு என்ன வரும்? 6 தானே LCM. ஸோ 6 நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்க 12 LCM. அப்போ இந்த இடத்துல நான் போட்டேன் அப்படின்னா லைக் 7 divided by 12 வருமா? அப்ப எனக்கு தேவை RP தானே. அப்ப RP is equal to 12 divided by 7. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல போட்டா என்ன வரும்? 7 divided by 12 போட்ட ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். 12 divided by 7 நான் போட்டேன்னா 1.7 வருது ஆன்சர். இருங்க நான் செக் பண்ணிக்கிறேன். by 2 6 12 வேணும்னா 6. அப்போ அந்த இடத்துல 7 7. ஓகே, அப்போ இது வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்? 1.7 ஆம்பியர் 7 ஓம் 1.7 ஓம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா 1.7 ஓம்.
ஸோ அப்போ இது என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா லைக் இதில் நம்ம டோட்டல் கரண்ட் வேறு கண்டுபிடிக்கணும்ல I is equal to V divided by R. அப்போ இந்த இடத்துல RP டோட்டல் கரண்ட்டிங்கனால அப்போ இந்த இடத்துல போட்டால் நம்மளுக்கு இந்த என்ன வரும் V வந்து பார்த்துட்டோம்னா 4 டிவைடட் பை RP எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1.7. அப்போ 4 டிவைடட் பை 1.7க்கு ஆன்சர் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் 4 டிவைடட் பை 1.7 நான் போட்டேன்னா எனக்கு 2.3 ஆம்பியர் கரண்ட் வருது 2.3 ஆம்பியர் கரண்ட். இது வந்து டோட்டல் கரண்ட். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பேரலல்ல கனெக்ஷன் கொடுக்குறப்போ கரண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு ஸ்பிளிட் ஆகும் கரெக்டா I1 I2 ஸ்பிளிட் ஆகும். அங்கே எப்படி நீங்க V1 V2 கண்டுபிடிச்சிங்களோ இங்கே கன்ஃபார்மா வந்து பார்த்துட்டீங்கன்னா I1 I2 கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த 2.3 ஆம்பியர் கரண்ட் 2 ஓம் ரெசிஸ்டருக்கு எவ்வளவு ஸ்பிளிட் ஆகி போகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல போடணும். இடம் பத்தலை பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி இதுக்குள்ளேயே போடுறதுக்கு பார்க்குறேன். பாருங்க இந்த இடத்துல I1 கண்டுபிடிக்கிற ஃபார்முலா I is equal to V divided by R. ஸோ V divided by R1 போடலாம் R1. ஸோ V எவ்வளோப்பா நம்மளுக்கு 4 divided by R1 எவ்வளோப்பா 12. ஸோ which is nothing but எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 1 divided by 3 இருக்கும். இதை நான் போட்டேன்னா 0.3 கரெக்டா 0.3 அதாவது 2.3 இது ஆம்பியர் கரண்ட்ல 12 ஓம் ரெசிஸ்டர் எவ்வளவு கரண்ட் கன்சியூம் பண்ணிக்குது 0.3. அப்ப மிச்சம் இருக்கிறது 2 தானே அந்த 2 வருதான்னு பார்ப்போம். அப்ப I2 எப்படி கண்டுபிடிக்கலாம் V டிவைடட் பை R2. V எவ்வளவு 4 R2 எவ்வளவு 2 which is nothing but 2 ஆம்பியர். இப்ப நம்ம இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு இங்க என்ன கேக்குறான் இந்த 2 ஓம் ரெசிஸ்டருக்கு வந்து பவர் எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறான். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பவர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா P is equal to VI. வோல்டேஜ் அதே தான் கரண்ட் மட்டும் தான் எனக்கு இங்க மாறுது அதனால இதுக்கு இது 2 போட்டுக்கலாம் V2. வோல்டேஜ் எவ்வளவு 4 கரண்ட் எவ்வளவு இந்த இடத்துல 2 which is nothing but 8 ohm. ஓகேவா அப்ப நீங்க இந்த இடத்துல கேக்குறான் என்னதான்ப்பா இத்தனை நேரம் நீங்க நடத்துனீங்களே என்னதான் இதுல சொல்ல வர்றீங்கன்னு. ஒரு ரெசிஸ்டரை நீங்க சீரீஸ்ல கனெக்ட் பண்ணாலும் பேரலல்ல கனெக்ட் பண்ணாலும் அதோட பவர் கன்சப்ஷன் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா பாருங்க இந்த இடத்துல இங்கேயும் வந்து பார்த்துட்டீங்கன்னா பவர் கன்சப்ஷன் எவ்வளவு சீரீஸ்ல 2 ஓம் ரெசிஸ்டர் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணாலும் 8 வாட்ஸ் தான். இப்போ வாட்ஸ் இங்க யூனிட் நம்ம 8 வாட்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா கன்சியூம் பண்ணுது. அதே 2 ஓமா நான் வந்து பார்த்துட்டோம்னா பேரலல்ல கனெக்ட் பண்ணாலும் 8 வாட்ஸ் தான் இது பண்ணுது. அப்போ ரெசிஸ்டர் சேமா இருந்துச்சுன்னா அது எந்த காம்பினேஷன்ல போட்டாலும் அதோட பவர் கன்சப்ஷன் ரிமைன்ஸ் த சேம். கரண்ட் மாறலாம் வோல்டேஜ் மாறலாம் இதெல்லாம் மாறிட்டு போட்டோம் பட் ஆனா அதோட பவர் கன்சப்ஷன் வந்து பார்த்துட்டீங்கன்னா மாறவே மாறாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா ஸோ அடுத்த ப்ராப்ளம் நம்பர் 15. 2 லேம்ப் வந்து பார்த்துட்டோம்னா இருக்குப்பா. ஒரு லேம்ப் வந்து 100 வாட்ஸ் அதை வந்து 220 வோல்ட்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து 60 வாட்ஸ் பல்பு அதை வந்து பார்த்தோம்னா 220 வோல்ட்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆர் கனெக்டட் இன் பேரலல் டு த ரெண்டையுமே வந்து பார்த்தோம்னா பேரலல்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் எவ்வளோ வந்து பார்த்துட்டோம்னா அது ட்ராப் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான்ப்பா ரொம்ப இதெல்லாம் கிடையாது. பாருங்க ரெண்டு பல்போட பவர் கொடுத்துட்டாங்க. இந்த 2 பல்போட பவர் வந்து பார்த்துட்டோம்னா எவ்வளோன்னு பார்க்கலாம். இது 2 பல்பையும் பேரலல்ல கனெக்ட் பண்ணியாச்சு. வோல்டேஜ் வந்து பார்த்துட்டோம்னா 220 வோல்ட். இது வழியா கரண்ட் எனக்கு போகுது. அப்போ கன்ஃபார்மாக இங்கே போகிறப்ப I1 I2 கரண்ட் ஸ்பிளிட் ஆகும். அதையும் கண்டுபிடிக்கணும். பவர் கொடுத்துட்டாங்க. ஒரு பல்பு வந்து பார்த்துட்டோம்னா 100 வாட்ஸ் பல்பு. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா P2 இது P1 P2ன்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 60 வாட்ஸ் பல்பு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கரண்ட் எவ்வளோ இந்த ரெண்டும் எவ்வளோ கரண்ட்டை கன்சியூம் பண்ணுன்னு சொல்லி கேட்குறான். டக்குன்னு இதெல்லாம் போட்டெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்னா இந்த பவர்ல இருந்து நீங்க இது லைக் என்ன சொல்றது P is equal to VI வருமா அதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். P1 is equal to VI1 வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இது பேரலல்ல வந்து வோல்டேஜ் ரிமைன்ஸ் த சேம் கரண்ட் மட்டும் தான் மாறும். அப்போ இதுல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம்ல. எனக்கு தேவை I1 தானே. I1 is equal to எனக்கு என்ன வரும் P1 divided by V. P1 வந்து பார்த்துட்டோம்னா ஆன்சர் என்ன 100 divided by B வந்து பார்த்துட்டீங்கன்னா 220. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும் 100 divided by 220. அப்போ போடுறப்போ 0.45 ஆம்பியர் இதுக்கு. அடுத்தது அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா P2 is equal to VI2. எனக்கு தேவை I2 தான் எனக்கு வேணும். அப்போ என்ன வரும் P2 divided by V. அப்போ P2ஓட செகண்ட் பல்போட வாட்ஸ் எவ்வளவு 60 வாட்ஸ் பல்பு. ஆனால் அதே 220 வோல்ட்ல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் போட்டேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வருது 60 divided by 220 போட்டோன்னா 0.27 ஆம்பியர். அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்க
இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா லைக் 100 வாட்ஸ் பல்ப் வந்து பார்த்துட்டோம்னா அதிகமான கரண்ட்டை கன்சியூம் பண்ணுது, 60 வாட்ஸ் பல்பு கொஞ்சம் கரண்ட்டை வந்து கம்மியா கன்சியூம் பண்ணுது. ஓகேவா? இப்போ இதுலயே நான் எக்ஸ்ட்ரா ஒன்று போடுறேன். எக்ஸ்ட்ரான்னு போட்டு இந்த இடத்துல நான் போடுறேன். என்னன்னா இதே இத சீரிஸ் காம்பினேஷன்ல போட்டு இந்த ரெண்டும் எவ்வளவு பவர் ஐ மீன் கரண்ட் எவ்வளவு கன்சியூம் பண்ணுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சீரிஸ்ல நான் போட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா இங்க ஒரு பல்ப் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பல்பு, இந்த ரெண்டையுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா 220 220 வோல்ட்ல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்க வந்து கரண்ட் ஒரு கரண்ட் கண்டுபிடிச்சா போதும், இங்க I1 I2 தேவையில்லை. ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா P1 வந்து பார்த்துட்டீங்கன்னா 100, P2 வந்து பார்த்துட்டீங்கன்னா 60 வாட்ஸ், இந்த ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்க என்ன தெரியும், இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்துட்டோம்னா சீரீஸ்ல இருந்துச்சுன்னா ரெண்டு பவரையும் சேர்த்தியே நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். இல்லை தனியா போடுறதுனால நீங்க தனியா போட்டு கூட கண்டுபிடிச்சுக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்க என்ன வரும்னு பார்த்துட்டீங்கன்னா P1 is equal to V1I ஃபர்ஸ்ட் போடணுமா? அப்ப இங்க என்ன கண்டுபிடிக்கணும், V1 V2 கண்டுபிடிக்கணும். V1 V2 கண்டுபிடிக்கணும். V1 V2 கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டோம்னா இது ஈஸியா இருக்கும். அப்ப இங்க வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட் கண்டுபிடிக்கணும், Vயும் கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி ரொம்ப வந்து பார்த்துட்டோம்னா இது சுத்தி போயிட்டு இருக்கும். இப்போ ரெண்டுமே அன்னோன் இருக்கு. பட் இனி ஏதாச்சும் ஒரு டேட்டானாச்சும் இங்கே வந்து பார்த்துட்டோம்னா அவங்க கொடுத்துருக்கணும். பட் வேற வழி இல்லை. சரி, ஓகே, நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இதோட போதும். சரியா? இது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இந்த ப்ராப்ளமும் ஈஸி தான்ப்பா. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் டிவி வந்து பார்த்துட்டோம்னா 10 நிமிஷத்துக்கு ரன் பண்ண விடுறாங்க. ஸோ அந்த டிவி எவ்வளோ நேரம் வந்து ஓடுதுன்னா 10 நிமிஷம். சரி டிவி வந்து பார்த்துட்டோம்னா 1 hour. இந்த ரெண்டுக்கும் காமனாக சேர்த்து வரீங்க, என்ன போட்டு பாருங்க. இது 10 மினிட்ஸ், இதுக்கு மட்டும்தான்ப்பா. டிவி வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 hour டைம். ஓகேவா? டிவி 1 மணி நேரத்துக்கு ஓடுது. அந்த டிவியோட பவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 250 வாட்ஸ். ஸோ அது அதிகமான எனர்ஜி கன்சியூம் பண்ணுமா? இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டோஸ்டர் அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1200 வாட்ஸ், ஆனால் 10 நிமிஷம் தான் ஓடுது. டிவி 1 மணி நேரம் ஓடுது, பவர் 250. இது அதிகமான எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணுமா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஓடக்கூடிய டோஸ்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆகுமான்னு பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஸோ H is equal to VIT. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு H is equal to VIT. ஓகேவா? நம்மளுக்கு நல்லாவே தெரியும் P is equal to VI போட்டுக்கலாமா? P is equal to VI நம்மளுக்கு தெரியும் பவரோட ஃபார்முலா. அப்ப பாருங்க இந்த இடத்துல VI வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம், அதோட பவர் போட்டுக்கலாமா? ஸோ H1 வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுக்கலாம். சரியா? அப்ப இங்க என்ன வரும்னு பார்த்துட்டீங்கன்னா பவர். ஸோ PTன்னு வச்சுக்கலாமா இந்த இடத்துல? VIக்கு பதிலாக ஒரே தான் போட்டுக்கலாம். அப்ப எதுக்கு தேவையில்லாம ரொம்ப பெருசா போட்டுட்டு அதனாலதான். ஸோ P into Tன்னு வருமா? இதை வேணா P1 P2ன்னு வச்சுக்கலாம். இது P1 P2. அதே மாதிரி இங்கேயும் P1 P2ன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வரும், இது T1 T2ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா டைமும் வேற வேற. T1 T2. அப்ப இந்த இடத்துல போலாம், பவர் எவ்வளவு, 250 வாட்ஸ், 1 மணி நேரத்துக்கு ஓடுது. ஓகேவா? அந்த 1 மணி நேரத்தை வந்து பார்த்துட்டோம்னா நீங்க செகண்ட்ஸுக்கு மாத்திக்கலாம். அப்ப 60 into 16 வருமா? அப்ப இதை நான் போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், கொஞ்சம் பெரிய நம்பரா தான்ப்பா வரும். அப்ப என்ன வரும்னு பார்த்துட்டீங்கன்னா 250 into 60 into 60 போட்டோம்னா எனக்கு 9 lakh ஜூல். 9 lakh ஜூல் இவ்வளோ ஹீட் வந்து எனக்கு வந்து டெசிபேட் ஆகுது. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா 1200 into 10 minutes தானே. அப்போ 10 into 60 செகண்ட்ஸுக்கு மாற்றுறதுக்காக. அப்போ நான் இதை போட்டேன்னா எனக்கு இங்கே எவ்வளோ கிடைக்கும், இதை ஓவராலாக நான் போட்டேன்னா லைக் 1200 into 10 into 60 நான் போட்டேன்னா 7,20,000 கிடைக்குது. 7,20,000 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜூல்ஸ். அப்போ யார் அதிகமான பவர் கன்சியூம் பண்றாங்க, 1 மணி நேரம் ஓடக்கூடிய டிவி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிக பவர் கன்சியூம் பண்ணுது. அதோட பவர் வந்து கம்மியா இருந்தாலுமே, இங்க பவர் அதிகமா இருந்தாலும் இது வெறும் 10 நிமிஷத்துக்கு தான் யூஸ் பண்றதுனால பவர் கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது புரிஞ்சுச்சா? இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி தான்ப்பா, ரொம்பலாம் இது காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. இதுவும் பாருங்கப்பா, இதுவும் ஈஸியானது தான். என்னன்னா ஒரு ஹீட்டர் இருக்கு, அந்த ஹீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 8 ஓம். அந்த ஹீட்டர் எவ்வளோ கரண்ட் கன்சியூம் பண்ணுதுன்னு கொடுத்துட்டாங்க 15 ஆம்பியர். அந்த ஹீட்டர் எவ்வளோ நேரத்துக்கு ஓடுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 2 ஹார்ஸுக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஓடிட்டு இருக்கு. இங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹவு மச் ஹீட் இஸ் டெசிபேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் பாது, நீங்க அவ்வளோலாம் இப்போ யோசிக்க தேவையில்லை. H is equal to நீங்க என்ன போட்டுக்கலாம், VIT போட்டுக்கலாம். நம்மளுக்கு எல்லாமே இருக்கான்னு பாருங்க. V இருக்கா? V கொடுக்க கிடையாது. I கொடுத்துருக்காங்க, T கொடுத்துருக்காங்க. அப்போ V மாற்றணும். அப்போ V is equal to நீங்க என்ன போட்டுக்கலாம்,
ஐஆர் போட்டுக்கலாமா? அப்ப v is equal to IR இந்த இடத்துல நீங்க போட்டீங்கன்னா எனக்கு என்ன ஆயிரும்? I into I ஸ்கொயர் RTன்னு கிடைக்குமா? இப்போ நம்ம கிட்ட எல்லா வேல்யூமே இருக்கு. என்னென்ன வேல்யூ? I இருக்கு. அப்போ 15 ஸ்கொயர் இன்டூ R இருக்கு 8 இன்டூ டைம் வந்து பார்த்துட்டீங்கன்னா 2 hours. ஸோ 2 hours. அதை நீங்க செகண்ட்ஸுக்கு மாத்துறதுன்னா நீங்க மாத்திக்கலாம், அது உங்களோட விருப்பம். 2 இன்டூ 60 இன்டூ 16 போட்டீங்கன்னா செகண்ட்ஸுக்கு மாறிடும். இல்லை 2 ஆலேயே அப்படியே போட்டீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். அப்போ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்துட்டோம்னா ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். So 25 into 25 625 கிடைக்கும் into sorry 15 into 15 பா 225 15 into 15 அடுத்தது 8 into 2 into 60 into 60 இது போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்குது 12960000. ஸோ இது நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் 1296 into 10 to the power 4 ஜூல் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம். இவ்வளோ ஹீட் வந்து பார்த்துட்டோம்னா அது வந்து 2 மணி நேரத்தில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வெறும் சிம்பிள். இல்லை நீங்கள் இந்த இது வேண்டான்னு வச்சுக்காங்களேன், இது இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே நார்மலாக ஹவர்ஸ்லேயே தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஸோ என்சிஆர்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் நான் மிஸ் பண்ணிட்டேன். எக்ஸசைஸில் 10th ப்ராப்ளம் நான் மிஸ் பண்ணிட்டேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் எவ்வளோன்னு சொல்ல கிடையாது. R1 is equal to 176 ஓம். இந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா நிறைய ரெசிஸ்டர் எவ்வளவுன்னு சொல்ல கிடையாது. நிறைய ரெசிஸ்டர், பட் ஆனால் எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோனா 176 ஓம் தான். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பேரலல்ல கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பேரலல்ல கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்படி பேரலல்ல கனெக்ட் ஆகிறப்போ எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா நான் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா லைக் 5 ஆம்பியர் கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா இது வழியா போகுது. இது கனெக்ட் பண்ணியிருக்கிறது 220 வோல்ட்ல. ஸோ எனக்கு ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூமே 176. இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இஃப் தேர் ஆர் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் பேரலல், அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா R is equal to டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை n. இது வந்து பார்த்துட்டோம்னா ஃபைனல் ரிசல்ட் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஒரு ரெசிஸ்டர் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா RP is equal to R divided by N. அந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னவோ அது டிவைடட் பை N. ஓகேவா? இப்போ நம்ம இதை கொண்டு வந்து ஓம்ஸ் லால போடலாம். V is equal to IRல நம்ம போடலாம். V எவ்வளவு 220. ஓகேவா? I எவ்வளவு 5 ஆம்பியர் கரண்ட். R எவ்வளவு 176 டிவைடட் பை N. இதே மாதிரி ப்ராப்ளம் நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும் 220 N is equal to 5 into 176 எனக்கு வரும். அப்போ N is equal to எனக்கு ஆன்சர் என்ன இந்த இடத்துல? இது நீங்க போடுறப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம எப்படி டிவைட் பண்ணி போட்டுக்கலாம் டைரக்டா. அப்போ நம்மளுக்கு இங்க என்ன வருது 5 into 176 divided by 220 போட்டோம்னா 4. ஸோ மொத்தமா எனக்கு 4 ரெசிஸ்டர், அதாவது 176 ஓம் இருக்கக்கூடிய 4 ரெசிஸ்டர் பேரலல்ல என்னால் இதில் கனெக்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் கரண்ட் 5 ஆம்பியர் கரண்ட் ட்ரா பண்ற அளவுக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டோம்னா இதில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், அப்போ ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. வேணா ஒன்னே ஒன்று உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இதோட கீ நோட்டுன்னு ஒன்று வேணா நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா இது, அதாவது இஃப் தேர் ஆர் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ், பாருங்க இப்படி இருக்குன்னு வச்சுக்காங்களேன், இப்படியே எனக்கு போயிட்டே இருக்கு. ஸோ R1 ஓடது Rன்னு வச்சுக்கலாம், R2 ஓடதும் Rன்னு வச்சுக்கலாம். இப்படியே எனக்கு போயிட்டே இருக்கு. Rn ஓடது Rன்னு வச்சுக்கலாம். இப்படி எனக்கு போயிட்டே இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் நான் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். RS is equal to நீங்க என்ன போடுவீங்க R1 plus R2 plus இப்படியே வந்து பார்த்துட்டோம்னா Rn போடுவீங்களா? அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும் R plus R plus R. இப்படியே இந்த இடத்துல என்ன போடுவீங்க, இதுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க R தான் போடுவீங்க. அப்ப டோட்டலா எத்தனை இது வரும் NR. அப்ப இது புரிஞ்சாப்பா? when n number of resistors are connected in series, the total resistance is NR அப்படின்னு போடுவீங்க. இதே மாதிரிதான் பேரலலுக்கு. இப்ப இதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா ரெசிஸ்டர் R1 வந்து பார்த்துட்டோம்னா R, R2 வந்து பார்த்துட்டீங்கன்னா R, இப்படியே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு போயிட்டே இருக்கு. இப்படி எனக்கு போயிட்டே இருக்கிறப்ப இது பேரலல்ல போட்டிருக்கேன்ப்பா. இப்படி இருந்துச்சுன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? அப்போ 1 divided by RP is equal to நீங்க என்ன போடுவீங்க 1 divided by R
plus 1 divided by r இப்படி போயிட்டே இருக்குமா? அப்ப இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1 divided by r தானே. அப்ப அதாவது மொத்தமா n டைம்ஸ் இது 1 இப்படியே போயிட்டு இருக்காது n இருக்கும் கரெக்டா? அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன போடுவீங்க? 1 divided by rp is equal to n divided by r. ஏன்னா டினாமினேட்டர்லாம் சேமா இருந்துச்சுன்னா r அப்படியே தானே நம்ம போட போறோம். சோ இது வந்து இப்படி இருக்கும். எனக்கு தேவை என்னது? வெறும் rp தானே. அப்ப rp is equal to எனக்கு என்ன வரும்? r divided by n. இந்த ரெண்டு ஃபைனல் ரிசல்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா மறந்துடாதீங்கப்பா. when n number of resistors of resistance R are connected in series, the total resistance is given by Rs is equal to n into R. அதே மாதிரி when n number of resistors are connected in parallel with each resistance R, then the total resistance is given by Rp is equal to R divided by n. Series na n into R, இது வந்து பாத்துட்டீங்கன்னா R divided by n. இந்த ரெண்டு ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து நீங்க போட்டுடலாம்ப்பா. ஈஸி தான். இந்த how many resistors அப்படின்னு வர இடத்துல எல்லாம் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது நம்ம தியரியில வந்து பாத்துட்டீங்கன்னா இது கொடுக்க கிடையாது. வெறும் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் பேரலல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இது நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னா ஈவன் இன் 12th ஸ்டாண்டர்ட் யூ கேன் யூஸ் திஸ் கான்செப்ட். ஸோ புக் பேக் வந்து பாத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து அடிஷனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தனியா நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.